தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாட்டில் பரவ தொடங்கியுள்ள தீ டெல்லியை சுட்டெரிக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெரம்பலூர், அரியலூர், குன்னம் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிகளின் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தொகுதி மறுவரையறை சட்ட மசோதாவிற்கு எதிராக தமிழக பாஜகவினரை கைப்பிசைந்து நிற்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முந்திரிக்கொட்டை போல முட்டுக் கொடுப்பதாக விமர்சித்தார். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பேராபத்து வரப்போகுதுன்னு அது தெளிவாக இருக்கு. இதை கொண்டு வரக்கூடிய முறையை பாசிசத்தமானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கூட இது என்ன, இதை எப்படி நியாயப்படுத்துறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பழனிசாமி அவங்களையெல்லாம் முந்தி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட அடிமைகளின் துணையோட தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய நினைக்கிறவங்களை எல்லையிலே நாம் தடுத்து நிறுத்தணும். 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியும் நாம் வழங்கணும். தொகுதி மறுவரையறை குறித்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா கூறும் கருத்துக்களை தண்ணீரில்தான் எழுதி வைக்க வேண்டும் என்று விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை குறித்து விளக்கமளிக்காமலேயே பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் ஷோ காண்பித்து சென்று விட்டதாகவும் சாடினார். ஒட்டுமொத்த தென் மாநிலங்களும் போராடுது. நாம உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். பிரதமர்கிட்ட இது தொடர்பாக விளக்கத்தையும் வாக்குறுதியும் கேட்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் நேற்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவர் நாகர்கோவிலில் வந்து சும்மா ஷோ காட்டிட்டு போயிருக்கிறார். கிண்டலா சொல்ல, உண்மையாகவே ரோடு ஷோ அதை மட்டும் நடத்திட்டு போயிருக்கிறார். நாம கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொந்த கட்சியினருக்கு மட்டுமல்லாமல் தற்போது தமிழ்நாடு மக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். வளர்த்துவிட்ட செங்கோட்டையனுக்கு துரோகம், பதவி கொடுத்த அம்மையார் சசிகலா தினகரனுக்கு துரோகம், நம்முடைய சகோதரர் OPS அவர்களுக்கு துரோகம், அவைத்தலைவராக இவங்க ஆட்சியை காப்பாற்றின தனபால் அவர்களுக்கு துரோகம், CAA, FCRA போன்ற சட்டங்களுக்கு முட்டு கொடுத்து சிறுபான்மையின மக்களுக்கு துரோகம், 3 வேளாண் சட்டங்களுக்கு முட்டு கொடுத்து விவசாயிகளுக்கு துரோகம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த பாஜக கூட கூட்டணி சேர்ந்து அவருக்கும் துரோகம், இன்னைக்கு தொகுதி மறுவரையறைக்கும் ஆதரவு தெரிவித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் துரோகம். இதுதான் எவல்யூஷன் ஆஃப் எடப்பாடி. கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் பயனடைந்த சாதனை திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.